ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்கின் பேம்பரிங் ரூட்டீன் பார்க்கலாமா? நான் பேம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மிரர்லாம் கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். அப்போ தான் நான் ரொம்ப அழகாக தெரிவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஹேரெல்லாம் எடுத்து நம்ம கொஞ்சம் செரவெல்லாம் போட்டு மேலே கட்டி வச்சுக்கலாம். இல்லைனா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எல்லோரும் கேட்குறாங்க எப்படி ஹேர் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறேன்னு. கொஞ்சம் கஷ்டம்தான், பட் எனக்கு பழகிடுச்சு. எனக்கு சின்ன வயசுல இருந்து நல்ல லெங்க்த்தாக ஹேர் இருக்குது. என் அம்மாவுக்கும் நல்ல லெங்க்த்தியாக ஹேர் இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் இதை விட திக்காக இருக்கும் ஹேரு. இப்போ லெங்க்த்தாக இருக்குது, பட் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே சென்னையில் தண்ணி ரொம்ப ஒத்துக்காமல் நிறைய ஹேர் ஃபால் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹேரில் நல்லா செரம் எல்லாம் போட்டு டீடாங்கிள் பண்ணி டை பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா ட்ரையான க்ளோத் வச்சு நல்லா டேப் பண்ணி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படி ஸ்டீம் பண்ணணும். அப்போ தான் நம்ம போஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகி நமக்கு அதுக்குள்ளே நம்ம ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அந்த ஒயிட் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த டூல் வச்சுருக்கேன். அது யூஸ் பண்ணி இங்கே நோஸ் பக்கத்தில், சீக்கில், சின் ஏரியாவில், நெத்தியில எல்லாம் நல்லா ஒயிட் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணி கொடுப்பேன். இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், பட் நல்லா க்ளீனாகவும் ஃபேஸு. அதுக்கப்புறம் நம்மள ஒரு ஃபேஷியல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா ஒன்ஸ் மட்டும்தான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணும். டெய்லி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. டெய்லி ஸ்க்ரப் பண்ணால் அந்த ஃபேஸில் அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வரும். ஸோ நல்லா ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுவோம். அப்போ தான் அந்த போஸ் எல்லாம் இப்போ ஓப்பனாக இருக்குது இல்லையா, அந்த போஸில் இருந்து நல்லா டர்ட்டு, ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கு இப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா டேப் பண்ணணும் ஃபேஸு. ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்கிற குட்டி குட்டி ஹேர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுவேன். ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபேஷியல் ரேசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நான் இங்கே பில்கிரிமோட அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ரேசரை வச்சு மெதுவாக பார்த்து ஒரே டைரக்ஷனில் நம்ம ரேஸ் பண்ணி விடுவோம். ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்படி பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். எல்லாரும் எப்படி நினைக்கும்னா, இந்த மாதிரி ரேசர் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் அதிகமாகும், ரொம்ப இப்போ இருக்கிறத விட டபுளாக ஹேர் வளரும், அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் யூஸ் பண்ண பிறகு தான் எனக்கு புரிஞ்சிருச்சு, எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் வரும் ஹேரு. பட் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த ஃபேஷியல் ரேசர் இல்லாமல் நான் பாம்பே ஷேவிங் கம்பெனியோட ஒரு ஃபேஷியல் ட்ரிம்மர் ஒன்று வச்சுருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதுவும் நல்லாயிருக்கும். பட் நான் இப்படி ஸ்டீம் பண்ணி ஸ்க்ரப் எல்லாம் பண்ணும்போது நான் ஃபேஷியல் ரேசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். மற்றபடி திடீர்னு எங்கேயாவது சீக்கிரம் போனால் அந்த டைம்லலாம் நான் அந்த ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணுவேன். அது போட்டதுக்கப்புறம் நல்லா டவல் வச்சு எகெயின் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் ஃபேஷியல் ஆயில் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இதை நான் கேரளாவில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது. ரொம்ப நல்ல ஆயில், நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேஸில் இருக்கிற ஸ்கார்ஸு, அந்த மாதிரி பிம்பிள் மார்க்ஸு, எனக்கு பிம்பிள்ஸ் ஃபேஸில் நிறைய இருந்துச்சு. பட் இந்த ஆயில் போட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று போடுவேன். அது போட்டுட்டு தான் எனக்கு என்னோடய ஃபேஸில் இருக்கிற எல்லா பிம்பிள்ஸும் போச்சு. ஸ்கின் கொஞ்சம் பிரைட் ஆகிறதுக்கும் ஸ்கின்ல இருக்கிற டேனிங் கம்மி பண்ணுறதுக்கும் எல்லாம் இந்த ஆயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன். இது நான் கையிலையும் காலிலையும் நெக்கில் எல்லா இடத்துலையும் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஆயிலை பற்றி தெரியணுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேஸில் கொஞ்சம் அந்த ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் கையிலையும் கால்லையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணுவேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் போய் குளிச்சுப்பேன். அந்த மாதிரி தான் நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக்கும் ஆக்சுவலாக அப்ளை பண்ணுவேன். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் அது என்ன ஃபேஸ் பேக்குன்னு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா அந்த நேச்சுரல் அந்த க்ளோ, பார்த்தீங்களா ஃபேஸ் ரொம்ப க்ளீன் ஆச்சு இப்போது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.